வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன சார் புதுசாக எல்லா சேனலையும் ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, நம்ம என்ன புதுசானா நம்ம ராசிக்கு பார்க்குறோம். அதுலேயே நட்சத்திரங்கள் பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படுது. ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரு ராசி லக்னமுக்கும் அதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எப்படிலாம் அது வேலை செய்யணுன்றது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள் என்ன நடக்க போகுது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம்மளுக்கு அது தீர்வுன்ற பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கூர்மையாக கவனிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஏற்கனவே சிம்மத்துக்கு அஷ்டம சனி நம்ம ஒரு 1.5 வருஷம் உருட்டி எடுத்துகிட்ருக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியில் நம்ம வீட்டில் இருந்தால் நான் மூவ் ஆகிறான்னு எங்கேயும் மூவ் ஆகலை. தலைவன் நம்மளை தான் பார்த்துட்ருக்காப்புல. சரிங்களா, ரேவதிலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிருக்காரு, மீனத்திலே இருக்கார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு நடக்க வேண்டியது நடந்துகிட்ருக்கும். சரி, ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குங்க. ஏன் முக்கியமாக ஹெல்த்து சரியாகும். சிம்மலாம் அதான் சொன்ன காலப்புருஷ தத்துவத்துக்கு நம்ம அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும். எங்களுக்கு இந்த இதயம் வரும். சிம்மம் இதயம். நிறைய பேர் ஹார்ட் இஷ்யூஸில் நிறைய பேர் வந்ததை நான் பார்த்தேன். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹெல்த்து சரியாகும். ஆஃபீஸில் பிரச்சனைகள் நிறைய சரியாகும். ஏன்னா 1.5 வருஷம்லாம் நம்மளை ஜூனியர் பையன் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணாலே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் டஃப்பாக அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். சரிங்களா, வேலை சரியாகும். ரொம்ப பெஸ்ட்டு. அந்த கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். சரி, ஏன்னா நிறைய சிம்மெல்லாம் ஜென்ரலாக யாருக்குமே கடன் வாங்கிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க நிலமை அவங்க கடன் வாங்குற மாதிரி ஆகிருக்கும். நிறைய இடத்துல கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ சரியாகும். சரி, இப்போ நட்சத்திரம் வாரியாக நீங்கள் வந்தீங்கன்னா மக நட்சத்திரம், கேது. டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேது நல்ல ஞானம், நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. சிம்மத்தில் கேதுவில் பிறந்தவங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. செம்மையாக யோசிப்பாங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸ் அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஆனால் அவங்க இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய பேட் டிசிஷன்ஸ் எடுத்துருப்பாங்க லைஃப்பில். அது இப்போ இந்த சனி பகவானுடைய ரெட்ரோகேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம இதை. சரிங்களா, இந்த வக்ர பயிற்சியிலனா ஒன்றும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். எந்த தெய்வத்தை இதுக்கு வழிபாடு பண்ணுறது சார்னா லக்ஷ்மி நரசிம்மர். உக்ர நரசிம்மர் இல்லைங்க, லக்ஷ்மி நரசிம்மர். ஏன்னா லக்ஷ்மி அம்மாவோடு இருக்கும்போது அது சாந்த ரூபமாக இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பக்கத்தில் எங்கே லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுறோம், ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னா பூர நட்சத்திரம். பூரத்துடைய 4 பாதமும் சிம்மத்திலே இருக்குது. பூரமில் தான் அன்னை ஆதிபராசக்தி பிறந்த நட்சத்திரங்க. அதனால் இது சுக்கிரனால் ஆளப்பட நட்சத்திரம். அதாவது அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு நட்சத்திரம்னா இதுதான். அழகு, அறிவு, செல்வம் 3மே. இந்த திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அம்பாலும் அவங்க தான், சரஸ்வதியும் அவங்க தான், லக்ஷ்மியும் அவங்க தான். திரிபுர சுந்தரின்னு சொல்லுவோம். அந்த திரிபுர சுந்தரி ஆப்டான எக்ஸாம்பிள் நட்சத்திரம் யாருன்னா பூரம் தான். அழகு இருக்கும், அறிவு இருக்கும், நல்ல செல்வம் இருக்கும், அந்த லீடர்ஷிப் இருக்கும். சரிங்களா, டைம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இப்போ, ஆனால் சீக்கிரம் சரியாயிடும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் டீஃபால்ட்டாக ஆதிபராசக்தி. ஆனால் என்னுடைய ரெக்வஸ்ட் எப்பவுமே என்னென்னா ஆதிபராசக்தி சிவனோடு சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. நிறைய பேர் ஆதிபராசக்தியை மட்டும் தனியாக வேண்டுவாங்க, இல்லை சிவனை மட்டும் தனியாக வேண்டுவாங்க. அது வீட்டில் ஒரு நல்ல பாண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த யூனிட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாயிடும். எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வேண்டுங்க. திரிபுர சுந்தரி சிவனோட ஒரு லிங்கத்தோட எந்த அம்மன் வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் காஞ்சி காமாட்சியோடு எடுத்துக்கோங்க. காஞ்சி காமாட்சி தான் ஆட்சி புரியுறவ, ஆனால் அதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும். சரிங்களா, அதனால் இன்னைக்கு எந்த லிங்கமாக இருக்கும் பக்கத்தில் ஒரு அம்பாள் வச்சுருப்பாங்க. அதனால் எப்பவுமே சேர்ந்துருக்கணும். வீட்டிலே அதே மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஓகேவா, இது ஒன்று. உங்களுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்திரமும் 1ஆம் பாதம் நம்மளுக்கு சிம்மமில் வரும். உத்திரமும் என்னென்னா சூரியனோட கிரகம். நீங்கள் ஆணோ பெண்ணோ செம லீடர்ஷிப். அதுவும் சிம்மத்தில் சூரியன் டபுள் லீடர்ஷிப். பாண்ட் லீடர்ஸ். இவங்கெல்லாம் அடித்து சண்டை போட முடியும். நம்ம இவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா, ஆனால் அவங்களுக்கே இந்த 1.5 இயர் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவு ஒரு டஃப் டைம் கொடுத்துட்ருப்பார் சனி பகவான். சரி, இவங்களும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன லக்ஷ்மி நரசிம்மர்.
எப்போவுமே நான் சொல்ல லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக், இந்த சூனிய மந்திரம் பிரச்சனை, இல்லை ஒரு அளவு கடந்த பிரச்சனைகள், அது சொத்து பிரச்சனை, ரோட்டில் வந்து தகராறு போது பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னா உக்ர நரசிம்மர் இல்லை நரசிம்மர். நார்மலாக வீட்டில் இருக்கோம் சார், ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அப்பப்போ தடங்களாக வருது சார் அப்படின்றவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரே போதுமானது. சரிங்களா? ஒன்றும் அவரோட பாட்டுலாம் இருக்குது, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நெட்டில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டெல்லாம் காலையில் ஒரு 3 தடவை ரிப்பீட் மோடில் போடுங்க, ரிப்பீட் மோடில் போட்டு கேளுங்க, அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுக்கு வேலை செய்யும். சரியா? பொதுவாக இந்த சிம்ம ராசி, இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னாலும் லக்ஷ்மி நரசிம்மர் நல்லா வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து சிவபெருமானையும் வழிபாடு பண்ணலாம். இவங்களை, இந்த தெய்வங்களை நீங்கள் எல்லாரும் வழிபாடு பண்ணும்போது யமகண்ட நேரத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து இந்த வருஷம் எண்டு வரைக்குமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே யமகண்ட நேரத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ எப்பவுமே சொல்கிறதா, உங்கள் ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்கும் தமிழ் மக்கள் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 2 கோடி பேராவது வருவாங்க. அந்த 2 கோடி பேருக்கும் நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே நட்சத்திரம் பொறுத்து அவ்வளோ மாறுது. அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரகநிலை பொறுத்து எவ்வளோ மாறும், அதனால் நிறைய பேருக்கு மாறும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஓகேவா? இது யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆச்சோ, எனக்கு கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ் தேவைப்படுது சார் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். இல்லை முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இந்த 27ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதிகமாக தூங்குவீங்க. நிறைய பேருக்கு புதுசாக முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் திருப்பி வரும். ஏன்னா இந்த வக்ர பயிற்சியில் திருப்பியும் பழைய கர்மாலாம் லைட்டாக நம்மளுக்கு கிண்டி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு நடக்குது சார், இல்லை எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இது ஒன்று. உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இப்போ தெய்வ வழிபாடுகள் சொன்னால இது வந்து உலக நன்மைக்கு உலக ஜாதகம் வச்சு இந்த ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்களுடைய ஜாதகம் பார்த்தா அந்த கட்ட அமைப்பு, எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்ற கட்ட அமைப்பை பார்த்தா ஒன்றும் ஷார்ப்பாக எந்த தெய்வம் எந்த ரூபத்தில் எந்த ஊர் கோவிலில், ஏன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் இருக்குது நம்ம சேனல்லையே. உலகவியல் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அதில் வந்து நிறைய ஊர்களில் என்ன நடக்குன்ற இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்றது வரும். அதை வச்சு எந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு போனால் நல்லது, அதை பொதுவாக ஒரு சாமி சொல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவிலில் போய் எப்படி வழிபாடு பட்ட நல்லது, எந்த நாள் எந்த நேரம் எந்த ஹோரையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுல சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக வரும் ரிசல்ட். என்ன சொல்கிறாங்க, இது 2 கோடி பேருக்கு பொதுவாக சொல்கிற விஷயம். அந்த பொதுவிலே எனக்கு எல்லாமே சரியாயிடுமானா ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் தீர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா உள்ளே நீங்கள் தேடி போய் பார்க்கணும். இது பார்த்தாச்சு, இதை தாண்டி சார் எனக்கு, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஜோசியரே நிறைய பேர் வராங்க. இது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜோசியர் நிறைய பேர் வராங்க. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கணும். மெயினாக இங்கிலீஷில் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ கிளாஸ். சரிங்களா? ஸோ கிளாஸாகவே எனக்கு படிக்கணும் சார்னாலும் தாராளமாக படிக்கலாம். இதை தாண்டி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக வருது, இது பண்ணால் சரியாகுன்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல. இந்த கோவிலுக்கு போனால் சரியாகுன்றது எனக்கு தெரியுது, கோவிலுக்கு போக முடியல. நிறைய பேருக்கு நடக்கும், என்னையும் சேர்த்து. ஏன்னா 27ஆம் தேதியிலேருந்து நான் நைட்டு தூங்குறது இல்லை. என்னுடைய எல்லா வேலையுமே தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மலர் மருந்து யூஸ் பண்ணேன்னா கையில் இருக்கிற, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க செங்கோல் மாதிரி, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் தரும். உங்களுக்கு வந்து மலர் மருந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அது வேலை செய்யும். அதே மாதிரி மலர் மருந்தும் என்னால், நீங்கள் சொல்கிறத என்னால் ட்ரை கூட பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா மலர் மருந்து. நான் மலர் மருந்து வந்து பேரெல்லாம் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து சாமி கோயில் மாதிரில சொன்ன ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு மலர் மருந்து. நான் பேரை சொன்ன இஷ்டத்துக்கு எல்லோரும் ஏதோ சாக்லேட் மிட்டாய் வாங்குற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதை அந்தமாதிரி பண்ணக்கூடாது. அதை மலர் மருந்துன்றதை அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். ஆனால் அது வேணுன்றவங்க எனக்கு தனியாக தான் கால் பண்ணணும். சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம், அதை முக்கியமாக சொல்லியாச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலில்
நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரும் எல்லா நல்லதும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.